ஏர் இந்தியா போயிங் விமானம் கிராஷ் ஆகி வெடிக்கும்போது 1000 டிகிரி செல்சியஸ் வந்ததா சொல்றாங்க. அந்த 1000 டிகிரி செல்சியஸ்லயும் எதுவுமே ஆகாம இருக்கக்கூடியது தான் இந்த பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸினுடைய ஒரிஜினல் கலர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் தான். ஏன் இதுக்கு பிளாக் பாக்ஸ்ன்னு பேரிட்டாங்கன்னா, அந்த காலத்துலேருந்துட்டு இந்த மாரி பாக்ஸுக்கு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வந்ததுனால, இப்பவும் அதே போல பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மூடியே வச்சிருப்பாங்க. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதனால அத பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அது இன்ன வரைக்கும் அதே நேம்ல வந்துகிட்டே இருக்குது. ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும் இத வந்துட்டு இந்த ஃப்ளைட் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பாக்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் ஒண்ணு, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ஒண்ணு. அப்ப 2 இந்த பிளாக் பாக்ஸஸ் இருக்குது. அந்த பிளாக் பாக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெயில் வால் பகுதியில தான் இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது. ஏன் அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிச்சு சிதறுனாலும் அந்த வால் பகுதியில எதுவுமே ஆகாது அப்படிங்கிறதுக்காக அங்க தான் இந்த பாக்ஸ வச்சிருக்கிறாங்க. இந்த பிளாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 1100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எதுவுமே ஆகாது. இந்த ஏரோப்ளேன்ல 50% மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, காம்போசைட்டால ஆனது. அதுவும் கார்பன் காம்போசைட்டால